சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் இன்று காலை நடந்து முடிந்திருக்கிறது. இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று காலையில் கோவிலுக்கு வந்திருக்கிறார்கள். இன்று காலை சரியாக 8:30 மணியிலிருந்து 9:50க்குள் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் முன்பு கூடியிருக்கிறார்கள். இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறை சார்பில் 1200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 5 துணை ஆணையர் தலைமையிலான இந்த பாதுகாப்பு பணிகள் நடந்து வருகிறது. மேலும் காவல்துறை சார்பில் 4 ரத வீதிகளும், அதாவது மயிலாப்பூர் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய 4 ரத வீதிகளும் 25க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பாதுகாப்பு பணிக்காக பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த கண்காணிப்பு கேமராக்களை கண்காணிப்பதற்காக ஒரு காவல்துறை சார்பில் கட்டுப்பாட்டு அறையும் திறக்கப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரமும் அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் கண்காணிப்பு கேமராக்களில் முழுவதுமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் செயின் பறிப்பு கொள்ளையர்களை பிடிப்பதற்காக 25க்கும் மேற்பட்ட சாதாரண உடையில் சுற்றக்கூடிய போலீசார் பொதுமக்களமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் 8 கண்காணிப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மாநகராட்சி சார்பில் தண்ணீர் வசதி, அதாவது குடிநீர் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி சார்பில் கழிப்பறை வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல கோவில் பக்தர்களுக்கு வரக்கூடியவர்களுக்காக குடிநீர் வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. பேருந்துகள் வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இன்று மாலை இன்னும் அதிக அளவில் கூட்டம் வரும் காரணமாக கோவிலுக்குள் வரக்கூடிய பக்தர்கள் வரிசையாக செல்வதற்காக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக கண்காணிப்பு பணிக்கு பிறகே கோவிலுக்குள் பக்தர்கள் வரிசையாக செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் சுப்பிரமணியன்.